ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நல்லா இருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோஸ் போட போகிறோம். அதாவது ஓயோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். ஸோ என்னென்னா ஐயா முடியெல்லாம் சீவி விட்டு ஒரு மாதிரி இருக்கார். பார்க்குறதுக்கு எனக்கே ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஸோ நம்ம போன வீடியோவில் காமிக்கும் போது அவன் ஜஸ்ட் லைக் 3 months, இப்போது 10 months ஆயிடுச்சு. ஸோ ஃபைனல் ரிசல்ட் இப்படி தான், ஒன்றும் தெரியாத மாதிரி முடிக்கிறான் பாருங்க. ஸோ திஸ் கை ஓரியோ கிட்ட கிசை கொடுக்குற சை. ஸோ இவரோட டெய்லி ரொட்டீன்ஸ் என்னென்னா, அம்மா பெடிகிரியோ இல்லாட்டி பாயில்ட் எக் இந்த மாதிரி ஏதாச்சும் கொடுப்பாங்க, அதெல்லாம் சாப்பிடுவான். ஆனால் இந்த பெங்களூர்லேருந்து சென்னை ஷிஃப்ட்டு, சென்னையிலேருந்து பெங்களூர் ஷிஃப்ட்டுங்கிறதுனால இவன் அங்கங்கன்னு மாறுறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றதில்ல. ஸோ அதனால் இன்றைக்கி ஓரியோட விலாக் மட்டும் இல்லாமல் ஸோ இன்றைக்கி நம்ம ஹோம் டூர் பண்ண போகிறோம் முக்கியமாக. ஸோ இன்றைக்கி ஹோம் டூரு பெங்களூர் தான். ஸோ திஸ் இஸ் மை ஃபுல் ஹவுஸ். இங்கே சுற்றி பார்க்குறதெல்லாம் நம்ம வீடு தான். இது வீடு எங்கடா இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நான் ஐ திங்க் ஸோ லைக் இங்கே யஷ்வந்த்புரத்தில் தான் இருக்கேன். ஸோ யஷ்வந்த்புரம் பெங்களூர் சைடு மெட்ரோ ஸ்டேஷன் பக்கம் தாஷரில்லூர் இல்லை, யஷ்வந்த்புரம் இல்லை, கரெக்ட், தாஷரில்லூர் ரோட்டில் தான் இருக்கேன். ஸோ யாராச்சும் பெங்களூர்லேருந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் வீடியோஸ் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி ஹோம் விலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னா, ஸ்டார்டிங் ஏரியாவே நம்ம ஹவுஸ் ஏரியா என்ட்ரி. ஸோ இதெல்லாம் என்னோடய ஏரியா தான். இது ஃப்ரிட்ஜு. நம்ம எல்லோரும் வீட்டில் காமனாக யூஸ் பண்ணுறதெல்லாம் ஃப்ரிட்ஜு தான். இந்த ஃப்ரிட்ஜோடு சேர்த்து அப்படியே இந்த சோஃபா. ஸோ அந்த இன்னொரு சோஃபா எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுத்துட்டோம். ஏன்னா ஸ்பேஸ் அவ்வளோ இல்லை. விட்டால் பழனி வீட்டுக்கும் கொடுத்துருப்போம். ஏன்னா பழனி வீட்டில் ஆல்ரெடி ஒன்று இருக்கிறதுனால ஸோ வி கெனாட். ஸோ அதனால் இந்த ஒரே இந்த குஷன் சேர் மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே சும்மா கெஸ்ட்டு வந்தால் உட்காரத்துக்குன்னு ஒரு சின்ன சோஃபா. அதேமாரி நிறைய பேர் வந்தாங்க, அட்லீஸ்ட் ஒரு 6 பேர் அந்த மாதிரி சொன்னாங்கன்னா இந்த சோஃபா. ஸோ செம்ம வியூ பாயிண்ட்டே அங்கே தான் இருக்குது. ஸோ மெயின் வியூ பாயிண்ட்டை பார்க்கலன்னா எப்படி? ஸோ மெயின் வியூ பாயிண்ட்டை காமிச்சிடுறேன். ஸோ மெயின் வியூ பாயிண்ட் மெயின்லி பி லுக்கிங் லைக், வா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ திஸ் இஸ் த பெங்களூர் ஓல்ட் சிட்டி கைஸ். ஸோ இப்போ நம்ம 14வது மாடியில் இருக்கோம். எல்லோரும் கேட்பீங்க, எப்படிடா 14வது மாடியில் இருக்க அப்படின்னு. ஸோ நம்ம எல்லாருக்குமே உங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக தான் இருக்கும். ஸோ எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் மொத்தம் மேக்ஸிமம் ஒரு 23 இருக்கும். அதில் இப்போ நாங்கள் 14th floor பிடிச்சிருக்கோம். அங்கேருந்து அப்படியே கீழே பார்த்தா ஸ்விம்மிங் பூல் இருக்கும். ஸோ அங்கேருந்து ஸ்விம்மிங் பூலை பார்த்தா எனக்கு வயிற்ற கலக்கிடும். ஸோ நான் அங்கே இருக்க மாட்டேன். ஸோ இங்கே உள்ளே வந்துடுவேன். ஸோ மெயின் சமையல் கட்டு மெயின் சமையல் கட்டு ஏரியா. எல்லா பொருட்களையும் செட் பண்ணி வைத்தது இதெல்லாம். ஸோ இதெல்லாம் செஞ்சு ஸோ இங்கே ஜிம் ஏரியா. நம்ம எப்போவுமே அம்மாவுக்கு எப்போயாச்சும் ஏதாச்சும் மல்டிபர்பஸ் யூஸ் ஆகும். ஸோ மெயினாக நம்ம கீபோர்டு எங்கே இருக்குது அப்படின்னு தானே யோசிப்பீங்க. ஸோ நம்ம கீபோர்டு இந்த ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோம். அதாவது இந்த ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோம். ஏன்னா அங்கே அந்த ஜிம்மு வைக்கிறதுக்கு எங்கள் ஏரியாவில் இடம் இல்லை. ஸோ அதனால் லைட்டாக அந்த பட்டி டிங்கரிங் மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டு வேலை முடிஞ்சுது. ஓகே, ஸோ நம்ம கீபோர்டை பார்த்துருங்க. நம்ம கீபோர்ட். ஸோ நாளையிலேருந்து மியூசிக் வீடியோஸ் தவறாமல் வரும். ஸோ நான் இப்போதைக்கு நம்ம முன்னாடி ஏற்றி வச்ச பிஜிஎம்ஸ் எல்லாம் டெலிட் ஆகிடுச்சு. மொத்தம் பூரா டெலிட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணோம், திருப்பியும் ரீக்ரியேஷன் பண்ணி கொஞ்சம் வேறு சாங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சலார் பிஜிஎம்மும் கேஜிஎஃப் பிஜிஎம்மும் ஏற்றி வச்சுருக்கேன். ஸோ மறக்காமல் நாளைக்கு சலார் பிஜிஎம், அதுக்கு அடுத்த நாள் கேஜிஎஃப் பிஜிஎம்மும் வரும். ஸோ நீங்கள்
எப்போ பாரு மியூசிக் வீடியோ வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ ஃபார் மை சப்ஸ்கிரைபர்ஸ் சீக்கிரமாக வரும். ஸோ இதே மாதிரி தொடர்ந்து டான்ஸ் வீடியோவும் பண்ண சொன்னீங்க. ஸோ டான்ஸ் வீடியோவும் சேர்த்து பண்ணிடலாம். ஸோ மெயினாக நம்ம இன்னொரு பெட்ரூம்குள்ளே போக மறந்துட்டோம். ஸோ போயிட்டு வரலாம். இதுதான் 2வது. இது வீடியோ கேம் என்னாச்சுன்னு தெரியல. ஸோ இது ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ நோ யூஸ் ஆஃப் திஸ். அண்ட் தென் ஆர் ஆல் ஓவர் ஃபேவரட் மை ஸ்பீக்கர் சின்ஸ் மை 5 இயர்ஸாக என் கூட இருக்குது. ஸோ இந்த ஸ்பீக்கருக்கு ஒரு நல்ல வணக்கம். ஸோ வழக்கம் போல் எங்கள் அப்பாவோட சோஃபா, அப்புறம் இங்கே என்ன ஒன்றும் இல்லை, எல்லாமே பழசு தான். அப்படியே லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டா இந்த சைடில் பாத்ரூம். ஸோ இது பாத்ரூம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து 2வது பாத்ரூம் இதான். ஏசப்பா. ஸோ சாரி கைஸ். ஸோ எனக்கு லைட்டாக சளி பிடிச்சிக்கிச்சு. ஸோ நெவர் மைண்ட் இட். ஸோ தம்பிக்கு வந்து இந்த வாழைப்பழம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சிக்கன் இதெல்லாம் கொடுக்க பழகிட்டோம். ஸோ கூட சீக்கிரமாக எல்லா ஃபுட்ஸையும் பழகிடுவான். சிக்கனையும் கொடுத்தாச்சு. இப்போ 10 months ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னும் 1 மாதம் இன்னும் ஒரு 1 month இருக்குது. அதுக்குள்ளே சீக்கிரமாக வளர்ந்துருவான். அதுக்குள்ளே 1 year ஆகிடும் எனக்கு. ஸோ மறக்காமல் நாளைக்கு மறக்காமல் கேஜிஎஃப் அண்ட் ஆல்சோ சலார் பிஜியத்தை மறந்துடாதீங்க. ஸோ சீக்கிரமாக போட்டுருவேன். ஸோ தேங்க்யூ டு வாட்சிங் மை வீடியோஸ். லவ் யூ.